இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோட கண்டினியூஷன். இப்போ இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் சி கம்பைலரில் ஒரு சி ஃபைலை எப்படி ரன் பண்ணுறது, அதே மாதிரி அதே கம்பைலரில் ஒரு C++ ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஜிசிசியோட கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து எடுத்துக்கணும். இது வந்து MinGWயோட கமாண்ட் ப்ராம்ப்ட். இது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிறோம். TDM GCCன்றது நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபோல்டர். dirன்ற கமாண்ட் கொடுக்கறது மூலமா அந்த டைரக்டரிக்குள்ள என்னென்ன இருக்குதுன்றத வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து எதுவுமே ஃபைல் இல்லை, டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆனது மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்லாம் சேவ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா mkdirன்றது கமாண்ட். இப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நமக்கான ஃபோல்டரோட நேம் வந்து கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம்ன்றது ஃபோல்டரோட நேம். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு அப்போ அழுத்துறது மூலமாக நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கமெண்ட் வந்து வரும். மறுபடியும் முதல்ல கொடுத்ததை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்னு நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் வந்து வந்துட்டுருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டர் வந்து இருந்திருக்காது. நம்ம இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளார மூவ் பண்ண போகிறோம். ஒரு ஃபோல்டருக்குள்ளார மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிடி ஸ்பேஸ் அந்த ஃபோல்டரோட நேம். இந்த இடத்துல நம்ம ஃபோல்டரோட நேம் வந்து ப்ரோக்ராம். இப்போ ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டருக்குள்ளார வந்தாச்சு. இப்போ இங்கே dir போட்டு பார்த்தா எம்டியாக இருக்கும். இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம விண்டோஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஃபோல்டர்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும் இது இருக்கிற மாதிரி காட்டும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஒன்று சி, இன்னொன்று C++. முதல்ல சி ப்ரோக்ராம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ப்ரோக்ராம். ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. சி டெமோ ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை இது வந்து பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ இதை வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். சிக்குள்ளார TDM GCC 64க்குள்ளார நம்ம கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ப்ரோக்ராம்ன்ற ஃபோல்டருக்குள்ளார சேவ் பண்ண போகிறோம். ஆல் ஃபைல்ஸில் வச்சுருக்கோம். சி டெமோ அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம். வித்தின் டபுள் கொட்டேஷனுக்குள்ளார ஃபைல் நேம் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் கொடுத்துரும். இப்போ சி டெமோன்றது ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. சி எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் ஆகிருக்கு. இப்போது மறுபடியும் dir போட்டு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சி டெமோ டாட் சின்னு நம்ம அங்கே சேவ் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இப்போ விசிபிலிட்டியில் வந்து வந்துடுச்சு. இப்போ இதை கம்பைல் பண்ண போகிறோம். முதல் வந்து அவுட்புட்டுக்கு எதுவும் ஃபைல் நேம் கொடுக்காம வந்து கம்பைல் பண்ண போகிறோம். ஜிசிசி இது வந்து கமாண்ட் ஒரு ஃபைலை கம்பைல் பண்ணுறதுக்கு. சி டெமோ டாட் சின்னு வந்து ஃபைலோட நேம் வந்து கொடுத்துட்டோம். இப்போ என்டர் பண்ணோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது கம்பைல் பண்ணிட்டு அடுத்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அகைன் நம்ம dir கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன இதுக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பார்த்தீங்கன்னா a.exeன்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகுது. இதான் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறது மூலமாக நமக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். a.exe இப்போ அதனோட அவுட்புட் வந்து வந்துருக்கு. சி டெமோ ப்ரோக்ராம். அடுத்தது வந்து இதே ப்ரோக்ராமை மறுபடியும் கம்பைல் பண்ண போகிறோம். இப்போ வந்து அவுட்புட்டுக்கான ஃபைல் நேம் வந்து கொடுக்க போகிறோம். முதல்ல இதை மட்டும் நம்ம கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டி கம்பைல் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் கூட என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு -1 கொடுக்க போகிறோம். இது எதை மீன் பண்ணால் அவுட்புட் ஃபைலோட நேமை நான் இப்போ மென்ஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறோம். அப்போ அவுட்புட்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா சி டெமோன்ற நேம் வந்து கொடுக்குறோம். எக்ஸ்டென்ஷன் எதுவும் கொடுக்க தேவையில்ல. அது டிஃபால்ட்டாக எக்ஸ்டென்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ என்டர் பண்ணுறோம். இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. மறுபடியும் dir போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இருக்குது
cdemo.exe. இப்போ நம்ம cdemoன்னு சொன்னால அந்த பேரில் வந்து exe ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா cdemo.exe. சரி, இந்த ரெண்டு விதமாக ரன் பண்ணுறதுல எதுக்கு நம்ம எதையுமே சொல்லாமையே வந்து ரன் பண்ணலாமே, ஒரு வாட்டியும் எதுக்கு அவுட்புட் ஃபைல் நேம் சொல்லி ரன் பண்ணணும்னா, இப்போ C++ ரன் பண்ண உடனே அதுக்கான விடை தானாகவே தெரிய வரும். இப்போ ரெண்டாவது நம்ம C++ ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான், C++ பேட்டர்னில் எழுதியிருக்கும். இங்கே பிரிண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா C++ டெமோ ப்ரோக்ராம்ன்றது வந்து பிரிண்ட் பண்ண போகுது. அதே ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். இது வந்து C++ ஃபைல். இதுக்கு ஃபைல் நேம் என்னன்னு கொடுத்துருன்னா cppdemo.cppன்னு வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இதை வந்து நம்ம கம்பைல் பண்ண போகிறோம். இதுக்கான கோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சிக்கு வந்து ஜிசிசின்னு கொடுத்தோமோ C++க்கு வந்து G++. நம்ம ஃபைல் நேம் என்னன்னு கொடுத்துருக்கோம் cppdemo. இதையும் முதல்ல சிக்கு பண்ண மாதிரி கமாண்ட் ஃபைல் நேம் மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ டைரக்டரியை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன இதுக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா cppdemo.cppன்ற ஃபைல் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்கனவே இந்த a.exe தான் மறுபடியும் இருக்குது. நம்ம சியை ஒரு வாட்டி கம்பைல் பண்ணும்போது கிரியேட் ஆச்சு, C++-ஐ கம்பைல் பண்ணும்போது ஒன்று தான் இருக்குது. அப்போ இந்த a.exe-ல இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கம்பைல் பண்ண C++ ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஒரு ஃபைல் நேம் கொடுக்காம கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஒரே நேமில் தான் கிரியேட் ஆகும். கடைசியாக எதை கம்பைல் பண்ணமோ அதனோட எக்ஸிக்யூட்டபிள் தான் அதில் வந்துருக்கும். அப்போது நீங்கள் 5 ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணணும். முதல் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க, இப்போ ரெண்டாவது ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிட்டீங்க. இப்போ முதல் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா மறுபடியும் நீங்கள் முதல் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஆனால் ஒரு ஃபைல் நேம் கொடுக்கறது மூலமாக நம்ம தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் போன சி ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா இது கொடுத்தோன்னா சி ரன் ஆகும். ஸோ அப்போ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேம் வந்து கொடுத்து கிரியேட் பண்ணுறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா மறுபடியும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது புதுசாக கம்பைல் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே கம்பைல் பண்ணதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அப்போ மட்டும் நம்ம கம்பைல் பண்ணால் போதுமானது. இப்போ சி ப்ரோக்ராம் மாதிரி C++-ஐ பார்ப்போம். இதுக்கும் அதே தான் -o இப்போ டைரக்டரியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிபிபிக்கு அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டபிள், சிக்கு அதனுடைய எக்ஸிக்யூட்டபிள் இருக்கு. இப்போ சிபிபி டெமோவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ C++ வந்து நம்ம அவுட்புட் வந்து பார்த்துட்டோம். தேங்க்யூ.